ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூன் 20ஆம் தேதி சனிக்கிழமை சஷ்டி விரதம். மாதம் மாதம் வரக்கூடிய பெரிய சஷ்டி. தூரம்பருப்பு கூட இந்த ஒரு இலையை சேர்த்து இப்படி பண்றதால எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தூரம்பருப்பு கூட என்ன இலையை வைத்து என்ன மாதிரி வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்குரிய விரதங்கள்லேயே மிக உயரிய விரதம், அற்புதமான சக்தி வாய்ந்த விரதம் இந்த ஒரு சஷ்டி விரதம். ஒரு மாதத்துல 2 விதமான சஷ்டி வரும். ஒன்று அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளபிரே சஷ்டி, இன்னொன்று பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரே சஷ்டி. இந்த மாதம் நமக்கு வரக்கூடியது தேய்பிரே சஷ்டி இல்ல, வளபிரே சஷ்டி. சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. திருமண வரன் சரியாக அமையாதவங்க, நல்ல வேலை கிடைக்காதவங்க, அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, இவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு சஷ்டி விரதம் ஒரு வரப்பிரசாதம். கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி விரதம் இருந்தோம்னா எப்பேற்பட்ட வேண்டுதலா இருந்தாலும் அது கூடிய சீக்கிரம் நிறைவேறுமா. நம்முடைய தனித்தனி கஷ்டங்கள் தீர்வதற்கு தனித்தனி தெய்வங்களை வணங்குவதற்கு பதிலா ஒட்டுமொத்த கஷ்டங்களும் தீர்வதற்காக ஒரே கடவுள் முருகப்பெருமானை வணங்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்குரிய இந்த ஒரு சஷ்டி விரதம் எந்த கிழமையில வருதோ அதை பொறுத்தும், எந்த மாதத்துல வருதோ அதை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும். பொதுவா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். ஆனா எல்லா மாதமும் சஷ்டி, கிருத்திகை இது மாதிரி விஷயங்கள் செவ்வாய்க்கிழமையில வரும்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதம் நமக்கு ஜூன் 20ஆம் தேதி இந்த ஒரு சஷ்டி விரதம், பெரிய சஷ்டி விரதம் நமக்கு சனிக்கிழமையில வந்திருக்கு. சனிக்கிழமையில வந்திருக்கிறதால என்ன விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்ற கிழமைகளை வரும்போது அந்தந்த கிழமைக்கான பலன் கிடைக்கிற மாதிரி சனி கிரக தோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நமக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறவங்க முருகப்பெருமான வணங்கலாம். அதுலேயும் சஷ்டி விரதம் அன்னைக்கு, சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய சஷ்டி விரதம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் வந்து வழிபாடு செய்யும் போது சனி கிரக தோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஓங்கி விழாம தாங்கி விழும். ஜூன் 20ஆம் தேதி சனிக்கிழமை சஷ்டி விரதமா இருந்தாலும் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை இரவு 11:04 சஷ்டி ஆரம்பமாகுது. அது மறுநாள் சனிக்கிழமை இரவு ஜூன் 20 9:51 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் சனிக்கிழமை நமக்கு இரவு 9:50 வரைக்கும் சஷ்டி தான். சனிக்கிழமையில காலையில 9:10 ராகு காலம் இருக்கு. மதியம் 1:03 யமகண்டம். முருகப்பெருமானுக்கு இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல தாராளமா நீங்க வழிபாடு செய்யலாம். காலை நேரத்துல வழிபாடு செய்ய போறீங்க ஜூன் 20 சனிக்கிழமை அன்னைக்கு அப்படிங்கும் போது காலையில 7:30 இருந்து 8:30. அதை விட்டீங்கன்னா 11 மணிலேருந்து 1 மணி. இந்த இடைப்பட்ட 2 மணி நேரங்களும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரம். பகல் நேரத்துல நேரம் ஒத்துழைக்காதவங்க, வேலை இருக்கு, வெளில போயிட்டு மாலை நேரத்துல வருவோம் அப்படிங்கிறவங்க தாராளமா ஜூன் 20ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல கண்ணை மூடிட்டு தாராளமா நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம். சஷ்டி விரதம் அன்னைக்கு முருகப்பெருமான் இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். அதனால முருகப்பெருமானுக்கு ஏதாவது நைவேத்தியங்கள், கல்கண்டு பால், கேசரி, சர்க்கரை பொங்கல் இது மாதிரி இனிப்பு நைவேத்தியங்கள் செய்ய வச்சு படைக்கலாம். இதுதான் இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய, அதுவும் ஆனி மாதத்துல வந்திருக்கக்கூடிய பெரிய சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறதுக்கான வழிபாட்டு முறை. இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடு முன்னாடியே சொன்னோம். சஷ்டி வந்து எந்த கிழமையில வருதோ அந்த கிழமைக்கேத்த கடவுளையும் அந்த கிழமைக்கேத்த அதிபதியையும் நம்ம வணங்கணும். உதாரணத்துக்கு சஷ்டி முருகப்பெருமானுக்கு உகந்தது. இன்னொரு பக்கம் சனிக்கிழமை பெருமாள், திருமால், மகாவிஷ்ணு, ஆஞ்சநேயர் இவங்க எல்லாருக்கும் ரொம்ப உகந்தது. இவங்களை வணங்குறது மூலியமாகவும் சனி கிரக தோஷ பாதிப்புகள் குறையும். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்துக்கு உங்களுக்கு மொத்தமாவே 3 பொருட்கள் தான் தேவைப்படும். அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 5லேருந்து 6 எண்ணிக்கையில துளசி இலைகள், கூடவே 3 எண்ணிக்கையில சில்லறை நாணயங்கள். இந்த ஒரு பொருளுக்கும் என்ன மகிமை இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகார பொருள்ல முக்கியமான ஒன்று. வீட்டில் இருக்கக்கூடிய பண வரவு தடை எதுவாக இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த துவரம்பருப்புக்கு இருக்கு. அதை விட முக்கியமானது, செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம் இந்த துவரம்பருப்பு. செவ்வாய் பகவானுக்கு உகந்த இந்த துவரம்பருப்பை சனிக்கிழமையில வரக்கூடிய சஷ்டியில வரக்கூடிய முருகப்பெருமானுக்காக சமர்ப்பிக்கும் போது சொந்த வீடு, நிலம்
இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களாவே வாடகை வீட்ல வசிச்சு வந்துட்டு இருக்கீங்க. சொந்த வீடு கனவு கனவாவே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த துவரம் பருப்பு ஒரு அற்புதமான வழிகாட்டி. நாள்பட்ட கடன், தீராத பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ள கருத்து வேறுபாடு இது எல்லாத்துக்கும் மூலாதாரமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அவரை வணங்கும் போது அந்த கிரக தோஷ பாதிப்புகள் குறையும். அடுத்ததா துளசி இலைகள். துளசி இலையோட மகிமையை பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. எந்த ஒரு பெருமாள் கோவிலுக்கு, ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போனாலும் அங்க கொடுக்கக்கூடிய பிரசாதத்துல துளசிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. காரணம், துளசி செடியோட ஒரு இலைகள்லயும் மகாவிஷ்ணு வாசம் செய்கிறார். அந்த துளசி இலைகள் இருக்கக்கூடிய துளசி செடி இருக்குல்ல, வேர் பகுதி, அங்க மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. அதனால 5லேருந்து 6 எண்ணிக்கையில துளசி இலைகள் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள், 3 எண்ணிக்கையில சில்லறை நாணயங்கள். அது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. சில்லறை நாணயங்கள்ல லட்சுமி குபேரர் வாசம் செய்கிறார். குபேர அம்சம், குபேர பகவான் அம்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த சில்லறை நாணயங்கள் தான். இப்ப இந்த 3 பொருட்களை எடுத்து வச்சுக்கிறது மட்டும் இல்லாம, நீங்க இந்த 3 பொருட்களையும் எவ்வாறு தயார் செய்யணும்? இந்த பரிகாரத்தை நீங்க காலை நேரத்துல செய்தாலும் சரி, மாலை நேரத்துல செய்தாலும் சரி, யார் வேணாலும் பண்ணலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகளை சொல்லி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த நபர்கள் வேணாலும் செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. முதல்ல சின்னதா ஒரே ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசா இருக்கணும் அவசியம் இல்லை. அதுல நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய, வாங்கிட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த துவரம் பருப்பு, ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பை அதுல ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்க பறிச்சுட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த துளசி இலைகள் இருக்குல்ல, அதையும் அந்த துவரம் பருப்பு பாக்ஸ்லயே போட்டு, அது கூட 3 சில்லறை நாணயங்கள், இந்த 3த்தையும் அந்த ஒரே பாக்ஸ்லயே வச்சு அந்த பாக்ஸை பிளாஸ்டிக் மூடி போட்டு மூடிடுங்க. இது உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க செய்யணும். இந்த எல்லா பொருட்களையும் நீங்க முதல்ல எடுத்துட்டு வந்து பூஜை அறையில வச்சுட்டு, அதுக்கப்புறம் முருகப்பெருமானையும், மகாவிஷ்ணுவையும், செவ்வாய் பகவான், அதுக்கப்புறம் சனி பகவான், இவங்க எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, அந்த ஒரு பொருளையும் எடுத்து அந்த பாக்ஸ்ல பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல போட்டு இறுக்கமா மூடிடணும். கண்டிப்பா ஏதாவது ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கையா இருக்கணும். கூடிய சீக்கிரம் அது நிறைவேறணும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பாக்ஸை இறுக்கமா மூடி உங்க வீட்டோட பூஜை அறையிலே பத்திரப்படுத்தி வச்சிடுங்க. சனிக்கிழமை சஷ்டி விரதம் முழுக்க, இப்ப உதாரணத்துக்கு சனிக்கிழமை காலையில பரிகாரத்தை பண்ணாலும் சரி, இல்ல சனிக்கிழமை மாலை நேரத்துல பரிகாரத்தை பண்ணாலும் சரி, இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு இந்த பாக்ஸோட அந்த துவரம் பருப்பு, அந்த துளசி இலைகள், சில்லறை நாணயங்கள், இது 3ம் அது அப்படியே பூஜையில இருக்கட்டும். நீங்க இரவு தூங்க போயிடுங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 21ஆம் தேதி தூங்கி எழுந்ததுக்கு பிறகு குளிச்சுட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ்ல போட்டீங்கல்ல, அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கக்கூடிய அந்த அமைப்புல அந்த சில்லறை நாணயங்களை மட்டும் எடுத்து நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. துளசி இலைகளை நீங்க சாப்பிட்டாலும் சரி, இல்ல கால் படாத மாதிரி செடியில போட்டாலும் சரி, அந்த துவரம் பருப்பை அதை நீங்க பயன்படுத்தக்கூடாது. காக்கை குருவிகளுக்கும் போடக்கூடாது. ரோட்ல எவ்வளவு பேர் கஷ்டப்படக்கூடியவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அந்த துவரம் பருப்போட மேல ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ துவரம் பருப்பை வாங்கி இந்த துவரம் பருப்பையும் கலந்து நீங்க தானமா கொடுத்துடணும். இது சஷ்டி விரதம் அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இதை பண்ணாலும் சரி, இல்ல சனிக்கிழமை காலையில இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு சனிக்கிழமை சாயந்தரம் ஜூன் 20ஆம் தேதி சஷ்டி அன்னைக்கு அந்த துவரம் பருப்பையும் நாணயத்தையும் துளசி இலையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டு துவரம் பருப்பு கூட கொஞ்சமா 1/2 கிலோ துவரம் பருப்பு வாங்கி சேர்த்து நீங்க தானமா கொடுத்தாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். இந்த ஒரு சஷ்டி விரதம் அன்னைக்கு, சனிக்கிழமையில வந்து ஒரு சஷ்டி விரதம் அன்னைக்கு இதை பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.